வணக்கம். இன்றைய ஒரு துக்ககரமான நாள். என்னுடைய நண்பர் ரோபோ சங்கர் அவர் இறந்தது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல மனிதர், மிக எளிமையான மனிதர், அன்பா பேசக்கூடியவர். அவருக்கும் எனக்கு நல்ல ஒரு நட்பு இருந்தது. எங்க பார்த்தாலும் நிறுத்தி பேசுவார். டிஆர்ண்ணா எப்படி இருக்கீன்னு கேட்பாரு. நல்லவங்க ஒரு நாள் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா நம்ம வடிவேல் பாலாஜி, அவரு, அடுத்து இவரு நெறைய பேர் அந்த மாரி நம்ம மண்வாசனை பாண்டியன் நெறைய பேர் அந்த 45, 46 வயசுலாம் போயிடுறாங்க. மனசு கஷ்டமா இருக்கு. கலைஞர்லாம் அது மாரி போறாங்க. அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ரொம்ப நல்லவர், வல்லவர், சிறந்தவர். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். நன்றி. இதே தெருவுல நடந்து போயிட்டு இருக்காரு. ம். இங்க இருக்கிற மக்கள்லாம் எப்படி பாக்குறாங்க? வேற மனசு கஷ்டமா இருக்கு. சாதாரண ரோட் நடந்து வாக்கிங் போறப்ப கூட யாருன்னு பேசுவாரு. நல்லா இருக்கியான்னு கேட்பாரு, சாப்பிட்டியான்னு கேட்பாரு. சாதாரண ஒரு செலிபிரிட்டி எல்லாம் கிடையாது அவரு. செலிபிரிட்டி மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டார். சாதாரண சிம்பிளா பேசுவாரு, நல்லா பழகுவாரு. எங்க நேர்ல யாரா இருந்தாலும் அவரே போய் பேசுவார். வணக்கம் சொன்னா போதும் நல்லா இருக்கீங்கன்னு கேட்பாரு. நல்ல மனிதர். அவர் இழந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இமயம் சரிந்ததுன்னுவாங்களே அப்படிதான். நன்றி. தேங்க்யூ. வணக்கம். நான் விஜய் விஸ்வா பேசுகிறேன். ரோபோ சங்கர் அண்ணாவுடைய மரணம்னு நம்பவே முடியல. ஏன்னா, நாங்கள்லாம் மதுரையிலேருந்து சேனல்லேருந்தே நாங்கள்லாம் 1 மணி நேரம் வந்துவிட்டோம். அவர் வந்து ஷார்ட் பீரியடில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. என்னால் நம்பவே முடியல. நாங்கள்லாம் கனடா ஒரு தடவை போயிருந்தோம். அப்போ ஆக்சுவலாக அவரோட அந்த 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 ஸ்டேஜில் அவர் பண்ண ஸ்பான்டிலான அந்த காமெடி வந்து என்னால் இன்னும் மறக்க முடியல. என்னை வச்சு அவர் ஓட்டுனது கனடாவில், மலேசியாவில் அங்கே பண்ண அலும்புகள். இப்போ 2 படம் பண்ணப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் பண்ணது. இப்போ எங்கள் மூவி சாரா ரிலீஸ் ரெடியாக இருக்கு. அதில் முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அந்த போஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறப்போ நம்ம ஒரு கலக்கல் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர், அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஆகிட்டார். எனக்கு ரொம்ப அது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கே இவ்வளோ வருத்தமாக இருந்தால் அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குன்றது தெரியுது. முக்கியமாக ஒன்று என்ன சொல்லணும்னா, எவ்வளோ தான் பணம் காசு பேரு புகழ் சம்பாதிச்சாலும் எல்லோரும் உடம்ப பாருங்கள். உடல்நிலை 46 வயசுன்றது வந்து ஒரு மரணத்துக்குரிய வயசு இல்லை. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பொதுவெளி, பொழுதுபோக்கு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டாரோ, தன்னோட உடம்பையும் கவனிச்சிருந்துருக்கணும். இனிமேல் எல்லாரும் அவங்க உடம்புல கவனம் செலுத்திக்கோங்கன்றது தான் என்னோட ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. பட் ஆனால் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். அவர் இப்போ ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுறது இல்லை. ஸோ கம்ப்ளீட்லி ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்தார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்படி ஆயிருக்கு அப்படின்றது வந்து முன்னாடி செஞ்சதோட பாதிப்புகளாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம எப்பயும் கவனமாக இருக்கிறது நம்மளோட முக்கியமான நேரம். கவனமாக இருந்திருக்கணும். இனி வர நாளுங்களில் எல்லாரும் கவனமாக இருங்க. அவரோட குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த அனுபவங்கள்.